காய்ஸ், நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 1 கேம் ப்ளே தான் நம்ம இப்போ வந்து விளையாட போகிறோம். ஐஸ்கிரீமில் வந்து நான் ஈவில் நன் வந்து ஓட்ஸ் கேட்டிருந்த போது நீங்கள் வந்து ஈவில் நனுக்கு அப்புறம் செகண்ட் ப்ளேஸில் இருந்ததே வந்து ஐஸ்கிரீம் தான். அதனால் நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 1 வந்து உங்களுக்காண்டி நான் இப்போ விளையாடுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே போனோடனே நம்ம விண்டோவை தந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு சார்லி அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கான். அன்றைக்குமா அந்த ஐஸ்கிரீம் வண்டியிலேருந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நல்லா பார்க்கலாம். நம்ம சார்லி ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான் பார்த்தீங்களா, என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு. அப்புறம் வந்து அந்த ஐஸ்கிரீம் மேன் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, நம்ம ஃப்ரெண்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அந்த ஐஸ்கிரீம் மண்டையை நம்மளை பார்க்குறாங்க. சரி, நம்ம ஒளிஞ்சிக்கலாம், பயமாக இருக்குங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி வெளியே போகிறது? இப்போ நம்மளால டோர் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, அதனால் இப்போ வந்து ரோப் எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே இறங்கணும். எதுக்கும் நம்ம சேஃபாக வந்து கிட்ட வந்துட்டு அடிக்கிற மாட்டோன்னா ஸ்லிங் ஷாட் எடுத்து நம்ம வந்து அடிச்சிடலாம் அவனை. அதுக்காண்டி நம்ம வந்து இப்போ ஸ்லிங் ஷாட்டையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். அப்புறம் வந்து வெளியே குதிச்சதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்காண்டி போட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் நெக்ஸ்ட்டு பார்ட்ஸில் வரும். அப்புறம் வந்து பாருங்கள், பாட்டு பாடிட்டுருக்காங்க அந்த இவன் ஐஸ்கிரீம் மண்டையன். அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்ஸில் வேணும் அப்படின்னா லைக் டார்கெட் வந்து 15 லைக்ஸ் வந்து போட்டிங்கன்னா நான் சாப்டர் 2 போடுறேன். அப்புறம் வந்து மேப்பை கீழே போட்டுட்டு போகிறாங்க. சரி, நம்ம வந்து வெளியே போகலாம். எதுக்கும் பயமாக இருக்குது, ஏன்னா வந்து திடீர்னு வந்து பிடிச்சிட்டான்னா இதுவும் அந்த கண்ட்ரோல் சரியில்லைங்க, எடுக்கவும் முடியல. ஈஸியாக கீழே குனிஞ்சு தான் எடுக்க முடியுது, கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ வந்து பாருங்கள், அந்த துரத்துறான் பார்த்தீங்களா, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்கான். நம்ம எடுத்து பார்த்துங்க, முட்டாளாக இருப்பான் போல். அந்த சைடு போகிறாங்க பாருங்கள். சரி, நம்மளுக்கு நல்லதுன்னு யோசிச்சுக்கணும், இல்லாட்டி வந்து நம்மளை பிடிச்சிருவான். சரி, நம்ம வந்து டக்குன்னு வண்டி ஓப்பன் பண்ணி மேப்பை உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன இடம்னா வந்து கெஃபிடேரியாவுக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கோ சேஃபாக நம்மளோட வெப்பன் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஸ்லிங் ஷாட்டை அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து வேறு எங்கேயும் இல்லை, கெஃபிடேரியாவுக்கு போய் நான் வந்து அந்த என்னெல்லாம் பண்ணணும் அங்கே அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். கெஃபிடேரியாவுக்கு போன உடனே இப்போ நம்ம கெஃபிடேரியாவுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்க பின்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு கோடை கலெக்ட் பண்ணணும். அந்த கோடை வச்சு தான் நம்மளால் காயின் எடுக்க முடியும். காயின்லாம் மிச்சதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பில் சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கெஃபிடேரியாவுக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து எங்கேருந்து வருவானே நம்மளுக்கு தெரியாதவன், அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாகவே போகலாம். எதுக்கு நம்மளுக்கு இப்போ ஸ்லிங் ஷாட்டு, நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். சொன்னல எங்கேருந்தோ வரான் பாருங்கள், டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். எப்படி இது டான்ஸ் அப்படியே பறந்துட்டு மிதந்துட்டு வந்துட்டுருக்கான் பாருங்கள். அவன் நடக்கிற மாதிரியே தெரில, எப்படி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டுருக்கான். பார்த்தாலே சிரிப்பு தாங்க வருது வந்து. சரி, நம்ம உள்ளே போவோம். அவன் என்ன பண்ண நம்மளுக்கு என்ன. சரி, நம்ம உள்ளே போக வேண்டியதான். நான் தான் இங்கே கிடக்கும் பாருங்கள் நிறைய பின்ஸ். எதுக்கும் நீங்கள் வந்து அவன் பார்க்குறான் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியே குதிச்சுட்டு நம்ம தப்பிச்சிடலாம். அப்புறம் வந்து மாட்டிப்போம், ஏன்னா லேட் ஆகும் இந்த மாதிரி சுற்றிட்டு, கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, சொன்னோடனே வந்துட்டான் பார்த்தீங்களா. சரி, நம்ம வந்து நிறைய பின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒர்க்கரோட நேம் என்னென்னு வந்து போய் பார்த்துடலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு ஜெசிகா அப்படின்னு இருக்காங்க. ஜெசிகா தான் அந்த ஒர்க்கராக. இப்போ அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அவன் தான் சொன்ன இல்லைங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குதுன்னு. பார்த்தீங்களா, இங்கேருந்து வரான் பாருங்கள், எப்படி தள்ளாடிட்டு வரான் பாருங்கள், டான்ஸ் ஆடிட்டு. நம்ம அதுக்குள்ளே பின்னில் பார்த்துடலாமா? சரி, பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். இதில் வர ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது, டக்குன்னு குச்சிருந்தவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருவான். இதுவே இது வந்து ஹார்ட் மூடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இது ஈஸி தானே. என்னங்க கூச்சு போயிட்டுருக்கான். சரி, அந்த வழியாக இங்கே வருவான். அந்த டைம்லேயே நம்ம ஒரு பின்னை வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படின்னா அதில் கோடு கிடைக்கலாம். மேபி நம்ம வந்து இப்படி பார்த்துட்டு தான் எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அவன் பார்க்குறான்னு, நம்மளை பார்த்துட்டு பிடிக்க வரானா இல்லையான்னு தெரியும். ஈஸியாக நம்ம அவன் வரதுக்குள்ளேயே எடுத்துருவோம் போலையே. சரி, எல்லா பின்லையும் தேடி பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த பின்லேருந்துலாம் எடுக்கிறதுக்கு. சரி, கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். வரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த கோடு கிடச்சிரும். கோடச்சு காயின் எடுத்துடலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா கெஃபிடேரியாவில் 2 பொருள் எடுக்கணும், காயினு அப்புறம் வந்து ஆயில் கேனு. பார்த்திங்களா, இதில் அந்த டஸ்ட்பினில் எனக்கு கிடச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து காயின் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். சரி, எதுக்கு வெளியே போனால் அப்புறம் துரத்திட்டு இருப்பான். நம்ம டோரை மட்டும் சாத்திட்டு உள்ளே வந்துடலாம். சரி, இங்கே வந்து காயினை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். அப்புறம் வந்து கிச்சனுக்கு அந்த ஒர்க்கர் நேம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சைட்லேயே வந்து கிச்சன் அந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து ஆயில் கேன்லாம் நம்மளுக்கு இருக்குது. என்னங்க ஆயில் கேன் அங்கே தாங்க இருக்குது. சரி, எதாவது ட்ராயருக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். அவன் வர மாதிரியே தெரிலங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி, ஜன்னல் வழியே குதிச்சு போயிடுவோம்.
அவன் வந்தால் நமக்கு என்ன, நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, உள்ளே வரலான்னு இருந்திருப்பான். நம்ம வந்து வெளியே போனோடனே நம்மளை பார்த்துட்டு இன்சைடு வராங்க. சரி இன்சைடு தானே, நம்ம வந்து இன்சைடு வந்தோடனே அவன் அன்சைடு போவான். அன்சைடு போய் நம்ம அந்த வழியாக வந்து உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் கேன் மட்டும் எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வேறு எதுவும் இல்லை, ஸ்டால் தான். ஸ்டாலுக்கு போய் நம்ம ஒரே ஒரு திங் மட்டும் எடுத்துட்டோன்னா வேறு எங்கேயும் ஸ்டாலுக்கே போவேன்னா. நான் வந்து ஸ்டாலில் என்ன வேணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இது ஆயில் கேனு, பெட்ரோல் எம்டி பெட்ரோல் கேன் நினைக்கிறேன், பெட்ரோல் கேனுங்க அது. அதை வச்சு நம்ம பெட்ரோலாக ஃபில் பண்ணணும். அதுக்காண்டி வந்து பாருங்கள் அவனே உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படின்னா அவன் வெளியே வரும்போது அவன் திறந்துட்டு வருவான். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அவனை. சரி இதே வேலையை தாங்க வச்சுருக்கான். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடுவோம். அவன் வரப்பெல்லாம் சாத்திடலாங்க. சிரிப்பு தான் வருது அவன் கூட விளையாடுறதுலாம். சரி கஷ்டமாக தான் இருக்குது, எடுத்துகிட்டு போகணும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். நம்ம என்னங்க வரவே மாட்டேங்கிறான், எங்கங்க இவன் நிற்கிறான். சரி நம்ம விண்டோ வழியாக போயிடலாம், அப்போனா நம்ம பார்த்துடலாம்ல. என்னங்க அந்த டோர் வழியாக வரேன்னா இல்லையா என்ன நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக உள்ளே போயிட்டாங்க, இதுதான் நல்ல டைமு. அந்த வழியை அங்கே தான் வருவான்னு நினைக்கிறேன். இல்லையே எங்கே இருக்காம, ஆனால் டோர் திறந்துருக்கு. சரி டோரை சாத்திடலாம். நம்ம ஓடி போய் உள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் கேன் மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து ஸ்டாலுக்கு போயிடலாம். பார்த்திங்களா உள்ளே தாங்க இருந்திருக்கா, எங்கேயோ மறைஞ்சு நம்ம கண்ணுக்கு தான் தெரில. சரி அவன் கூட கொஞ்ச நேரம் வண்டியை சுற்றிட்டு விளையாடிட்டு நம்ம வந்து உள்ளே போய் ஆயில் கேன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். இதே தாங்க ஸ்லோவாக வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாமல் வெட்டியே நின்றுட்டுருப்பான். சரி நம்ம வந்து ஸ்டாலுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டாலுக்கு போவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டாப்புக்கு போனோடனே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த ஆயில் கேன் எதுக்கு அப்படின்னா வந்து அநேகமாக ப்ளே கிரவுண்டுக்கு தான் நம்ம போவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு. இல்லை ஸ்டாலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ப்ளே கிரவுண்டில் வந்து நம்ம வந்து ஒரு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஆயிலு, அப்புறம் அந்த பெட்ரோல் கேன் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஒரு கார் ஓட்டணும். அது பார்க்கிங்கில் இருக்கும், அது வந்து நம்ம பண்ணலாம். பார்த்திங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாலுக்கு போனோடனே வந்து இப்போ பார்க்கிங்க்கு தான் இல்லை ப்ளே கிரவுண்டுக்கு போனோம். ப்ளே கிரவுண்டுக்கு போய் ஆயில் ஃபில் பண்ணிட்டு அங்கே போய் விஷயம்லாம் பண்ணணும். அப்புறம் இவன் வந்து வேறு துரத்துவான் சில டைம். அதெல்லாம் வந்து பி சேஃப். இப்போ நம்மளுக்கு நான் அப்போ நினச்சேன் ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலான்னு, இப்போ தேவையே பட மாட்டேங்குது. ஆயில் கேன் எங்கேயாவது ஓரமாகவும் போடுவாங்க, இல்லாட்டி அந்த தூங்குற இடமாகவும் போடுவாங்க. அதனால் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். என்னங்க அவன் வரான், நான் அந்த சைடு சுற்றிட்டு இருக்கான் போல. சரி கொஞ்ச நேரம் வந்து ஒளிஞ்சிருக்கலாம். பார்த்திங்களா போகிறான் பார்த்திங்களா, இல்லாட்டி நம்மளை துரத்திட்டு சாட்டை பண்ணிகிட்ருப்பான் நம்மளோட. சரி அவன் அந்த சைடு போனதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு போகலாம். சரி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, பேக்கு பார்த்துட்ருக்காங்க. தூங்க போயிட்டாங்க நம்ம கண்ணு முன்னாடி. எப்படிங்க கண்ணு முன்னாடி அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி படுக்கிறான். சரி இது நல்ல காட்சிங்க, தூங்குறான். சரி நல்ல டைம், இதை எடுத்துகிட்டு ஓடிடல நம்ம இதுக்குள்ளே இந்த வேனுக்குள்ளே போய் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு போயிடலாம். டக்குன்னு ஓடினா அப்புறம் எந்திரிச்சிட்டான்னா மாட்டிப்போம், கன்ஃபார்ம் மாட்டிப்போம். அதனால் வந்து டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே கிரவுண்ட் தான். ப்ளே கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இந்த காயின் எதுக்கு தெரியுமாங்க, அந்த காயின் வந்து வேறதுக்குள்ளே நம்ம காயின் எடுத்து ஒரு மிஷினில் போட்டோம் அப்படின்னா, வெண்டிங் மிஷினில் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கன்று கிடைக்கும், பெயிண்ட் பால் கன்று. அதை வச்சு நம்ம வந்து அந்த கார் இடத்த ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிஸ்டியான பட்டனை கிளிக் பண்ணிடலாம். அவன் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க வருவான், அதுக்குள்ளே அந்த கன்னே வந்துடும். சரி அவன் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவன் தொல்லை பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஏதாவது இந்த டன்னலுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது வந்து பின்னாடி வருவான் பார்த்திங்களா, இங்கே தான் இருக்கான். போயிருந்தோன்னா வந்து நம்மளை வந்து பிடிச்சிருப்பாங்க. சரி தான் நல்ல சான்ஸ், அவனை வந்து அடிச்சுடுவோம். வாயிலே அடிச்சிட்டோங்க, நல்லது, தேவை தான் அவனுக்குலாம். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க நம்மகிட்ட. சரி இப்போ நம்ம வந்து இந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் டக்குட்டு கொண்டு போய் அந்த கேட்டை திறந்தோன்னா அவன் வரத்துக்கு முன்னாடி திறந்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் கேன் இருக்குது பார்த்திங்களா, அந்த எம்டியாக இருக்கும் பார்த்திங்க. ஏங்க கேவலமாக உட்காந்துருக்காங்க. சரி நம்ம வந்து பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போகலாம். பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பெட்ரோல் ஃபில் பண்ணணும் அந்த சைடு போய். அதுதான் நம்ம இங்கே டாஸ்க்கே. சரி அங்கே ஒரு உடஞ்ச பிரிக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த இடம் இருக்கும். நம்ம கரெக்டாக வந்து அந்த டனல்லையும் வந்து நம்ம சைட் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இதுலேயும் அந்த கேனில் ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கும் அது 2 சைட்டையும் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து திடீர்னு வந்துட்டானா நம்மளை பிடிச்சிருவான், அவன் ஈஸியாக பிடிச்சி ஃப்ரீஸ் ஆக்கிடுவான். நம்ம ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற முடியாது. இதில் வெறும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. பார்த்திங்களா வரான் பாருங்கள், அப்படியே ஈவில் நன்மதே வராங்க. இவன்
அதே மாதிரி நுழைஞ்சு எல்லா இடத்துக்கும் வரான். சரி நம்ம வந்து இந்த வழியாக சுற்றிட்டு அப்படியே அந்த டனல் வழியாக ஓடிடலாங்க. ஏன்னா வந்து இவன் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சு வரான், இஷ்டத்துக்கு எங்கேயாவது வந்துடுவான். வந்து டக்குன்னு நம்ம வந்து ஓடிடலான்னு பேசாமல் நினைக்கிறேன். சொன்னலைங்க அவன் நுழைஞ்சு வருவான்னு. சரிங்களா, அதில் மாட்டிகிட்டு இருக்காங்க, பகாயிட்டான் போல. சரி நல்லது, டக்குன்னு ஓடிடணும், இல்லாட்டி வந்து வந்துடுவான் அவன் டக்குன்னு. சரி ஓடிப்போய் நம்ம வந்து கேன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேலை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வேறு வேலை இல்லை, வந்து ஜாக்கெட் தான் எடுக்கணும். அது வந்து அந்த சைடு போய் லிவர் வந்து நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். லிவரில் எல்லாம் 3 லிவர் இருக்கும். 3 லிவரில் வந்து 2 லிவர் அந்த மாதிரி டவுன் அப் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து வந்துடும். அப்புறம் மேலே இருக்க ஒரு டனல் மாதிரி இருக்கும், அந்த டனல் வந்து வந்துடும். கீழே இறங்கினோடனே நம்ம வந்து அந்த டனல் வழியாக ஒரு இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதை தான் சொன்னேன், இது வந்து இந்த லிவர்ஸ் எல்லாம் அமுக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த பட்டன் வச்சு. அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு கட் சீன் வரும். இதுவே முடியாது வரல அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் வந்து அவனே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த சவுண்டு கேட்டு அப்புறம் அவன் வந்துட்டான்னா நம்ம மாட்டிப்போம், நம்ம தப்பிக்கவும் முடியாது இந்த இடத்துலேருந்து. அதனால் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். எனக்கு ஒரு 4th attempt அப்படி வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு டனல் மாதிரி, அந்த டனல் வெளியே போனோம் அப்படின்னா வந்து அங்கே ஒரு இடம் நிறைய இடம்லாம் இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து ஒரு ஜாக்கெட்டை தேடணும். அந்த ஜாக்கெட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் கீ அப்படின்னு இருக்கும். ஆஃபீஸ் கீ எடுத்து தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஜெசிகா அப்படின்ற அவங்களோட ஐடி கார்டு எடுக்க முடியும். அதுக்காண்டி நம்ம வந்து மோஸ்ட்லி அவங்க எங்கே வைப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஷிப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் வைப்பாங்க. இல்லாட்டி ரேர்லி இல்லை, மோஸ்ட்லி இந்த 2 பிளேசஸில் சேரில் இல்லாட்டி இந்த போட்டில் தான் வைப்பாங்க. பார்த்திங்களா, சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த காட்ஸ் ஜாக்கெட்டில் வந்து எனக்கு அந்த ஆஃபீஸ் கீ கிடச்சிருச்சு. அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை இல்லை. ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு நம்ம காருக்குள்ளே போய்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னா வந்து பார்க்கிங். அதுக்கு முன்னாடி இவனும் இந்த ஓட்டை வழியாக நுழைஞ்சு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும், இல்லாட்டி இவனும் வந்துடுவான் சேர்ந்து நம்மளோட. வந்துட்டானா அப்புறம் வந்து சுற்றிட்டு இருக்கணும் அவனோட சேர்ந்து. எதுக்கும் நம்ம சைட்லலாம் பார்த்துட்டு தான் போனோம், இல்லாட்டி இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம துரத்திட்டு இருப்பான். சரி சைடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். எங்கேயும் இருக்கிற மாதிரி இல்லை. சரி எங்கேயும் இல்லை, நம்ம பாட்டுக்கு போவோம். ஏன்னா வந்து திடீர்னு வந்து பிடிச்சிட்டானே என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. அந்த சைடு தானே, இன்சைடு தான். இந்த வாலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சைடு தாங்க நம்ம போனது. ஆனால் இன்சைடும் வரலாம், அந்த சைடும் வரலாம். 2 ஷார்ட்கட்ஸ் இருக்குது. சரி அவ்வளோதாங்க. அவன் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, வேறு எங்கேயோ போயிட்டான் போல். சரி மேப் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கிங்க்கு போக வேண்டியதான். இனிமேல் பார்க்கிங்கில் தாங்க ஃபுல் வேலையை பார்க்கணும். பார்க்கிங்கில் போய் நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு அங்கே போய் போடணும். ஒரு ஆஃபீஸ் அந்த மேனேஜர் மட்டும்தான் என்ட்ரு ஆக முடியும். அங்கே உள்ளே போய் ஜெசிகா அவங்க ப்ரீஃபில் கேஸ்லேருந்து ஜெசிகா அப்படின்ற அவங்களோட ஐடி கார்டு எடுத்து அதை வச்சு ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும். அது நான் வந்து சொல்கிறேன். நம்ம எடுப்போம் பார்த்திங்களா அந்த ஐடி கார்டை. ஃபஸ்ட்டு இவனை வந்து கொண்டுடலாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவான். சரி நம்மள்ட்ட இப்போ கையில் எதுவும் இல்லையே, என்ன பண்ணுறது. சரி இவனை வச்சுட்டு சுற்றுவோம் நம்ம. சரி டப்புன்னு அவன் அதான் விட்டு நான் ஓடலான்னு பார்த்தா ரொம்ப கிட்ட வந்துட்டானா. சரி என்ன பண்ணுறது, ஓடிடலான்னு சொல்லிட்டு தான் போனேன் நானும். அங்கே பாருங்கள் இடித்து எல்லாத்தையும் தள்ளிட்டு வரான். சரி நம்ம வேலை என்ன, போய் ஆஃபீஸ் ரூமில் போய் அந்த ஐடி கார்டு எடுக்கிறது தான். ஐடி கார்டு எடுக்கிறதுக்கு அந்த ரூம் தான். முதல்ல இவனை கொண்டுலாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறான். பேசாமல் பெட்ரோல் ஊற்றிட்டு கார் எடுத்து உடைச்சிட்டு போயிடலாமா அந்த இடத்த. ஒரு இடம் இருக்கும், அதை வந்து காரை வச்சு நம்ம உடைக்கணும். அதேமாதிரி இந்த கன்னில் வந்து நம்ம சுட்டுட்டு இவனை நம்ம அந்த காரில் போயிடலாமோ. ஆனால் வந்து சுட்டுறலாம், ஃபஸ்ட்டு இங்கே சுட்டு வச்சுக்கலாம், கார் எடுக்கலான்னு தான் நான் இருந்தேன். பட் வந்து சரி அன்றைக்கே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கீ எப்போ போடுறதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கீ எடுக்கலான்னு போயிட்டேன். சரி ஃபஸ்ட்டு எதுக்கோ பெட்ரோலாக ஊற்றி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு சுட்ட உடனே போவோம்ல, சுட்டு விட்டு அவனை வந்து கொண்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். 1 மினிட்லேயே நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம். ஆனால் வந்து அவனால் முட்டவும் முடியாது. நம்ம காரில் போய்ட்டு இருக்கும்போது திடீர்னு பிடிச்சிட்டானா அதுதான் நம்மளுக்கு லைஃப் போயிடும். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து விளாடணுங்க. இந்த பெயிண்ட் பால் கன் ஓரமாக போட்டுட்டு ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா எப்படி விழுந்து கிடக்குறான்னு. அங்கே வந்து இன்சைடு இந்த ஸ்டேர்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல போய்
ஷூ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் மட்டும் இந்த தப்பு பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது வேறு இடத்துக்குலாம் போயிடாதீங்க அப்படின்னா வந்து அவன் எந்திரிச்சு வந்துடுவான். அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், மேனேஜர்ஸ் ஒன்லி, எம்ப்ளாயீஸ் நாட் அலோடு, மேனேஜர். சரி என்னமோ ஒன்று விடுங்க. சரி நம்ம ஜெசிகா அதெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே தாங்க ஜெசிகா இருக்காங்க. சரி நம்ம வெளியே போய் நம்ம வேலையை அந்த கார்டு இருக்குல்ல, அந்த ஐடி கார்டு எடுத்து நம்ம வந்து காருக்குள்ளே பாருங்க வந்துட்டாங்க. கிறுக்கு பையன் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டான். அப்புறம் வந்து இதில் என்னென்னா வந்து கிராணினா என்ன பண்ணுவாங்க, கிராணினா வந்து அவங்களே ஏதாவது ஒரு இடத்துல ரீஸ்பான் பண்ணிடுவாங்க. ஆனால் இவனா கொன்ன இடத்துல ஷூட் பண்ண இடத்துல வந்து எந்திரிப்பான். அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எங்கேருந்து வருவான்னு அந்த டைமில். சரி நம்ம இப்போ இந்த ஜெசிகா ஐடி கார்டை எடுத்துகிட்டு போய் அந்த காரில் போட்டுடலாம். நம்ம காரில் அவன் வேனில் போய் போட்டுடலாம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எது அப்படின்னா வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம வந்து கேஃபிடேரியாவுக்கு தான் போவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த 2 திங்ஸ் தான் எடுக்கணும்னு. அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து அங்கே போய் நம்ம வந்து ஒரு டோர் அன்லாக் பண்ணி அங்கே போய் நம்ம ஒரு கீ எடுக்கணும். கெஃபிடேரியாஸ் கீன்னு நினைக்கிறேன். அந்த கீ எடுத்து தான் நம்மளால் வந்து ஒரு வேலையை பார்க்க முடியும், ப்ளையர்ஸ் எடுக்க முடியும். ப்ளையர்ஸ் எடுத்து அங்கே போய் ஒரு நிறைய ஷட்டர்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஷட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நம்பர் பர்டிகுலரான நம்பரில் போய் ஓப்பன் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ப்ளையர்ஸ் கிடச்சிரும். ப்ளையர்ஸ் வச்சு தான் மிச்ச வேலை பார்க்கிங்கில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து ஐடி கார்டு போடணும். இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டோமா. அப்புறம் வந்து உள்ளே போய் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த டோர் இல்லைங்க அவன் வரேன்னு நினைக்கிறேன். சரி எந்த டோராக இருந்தால் என்ன, அந்த டோர் வழியாகவும் போகலாம், இந்த டோர் வழியாகவும் போகலாம், எதுனாலும் கரெக்டு தான். 2 டோரும் இந்த வழியாக போகலாமா, அந்த வழியாக போகலான்னு சொன்னலாங்க. சரி நம்ம வந்து இந்த வழியாக போயிடலாம், வெளியே போகிறதுக்கு தான் இந்த வழி. அப்புறம் நான் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள், அங்கே போய் தான் நம்ம வந்து ஐடி கார்டு போட்டு கெஃபிடேரியாஸ்க்கு எடுக்க முடியும். இந்த ஏணி வழியாக இறங்கலாம், அவளும் இறங்குவாங்க இந்த ஏணி வழியாக. வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. கெஃபிடேரியா ஸ்டோரேஜ் கீங்க, அது சொன்னாலுமே இறங்கி வரேன். இதுதான் நல்ல கேப்புங்க, நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். இங்கே பாருங்கள் 235 அப்படின்னு போட்டிருக்கா. அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ப்ளையர்ஸ் கிடச்சிரும். எனிமீஸ் நியராங்க நம்மளுக்கு. வேறு வந்து இதெல்லாம் போக முடியுமா, அவன் வந்து துரத்துனா பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ போயிட்டான். அந்த டைமில் நம்ம வந்து அங்கே போயாச்சு. வேறு எங்கேயும் இருந்தால் பார்க்கிங் தான். இனிமேல் ஃபுல் வேலையும் பார்க்கிங்கில் தான், வேறு எங்கேயும் நம்ப முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கிங் வந்து கேஜி கீஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சார்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால, அவனை வந்து சப்கேட்லாம் பாருங்கள், அவன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள். சரி அவனை அதுக்கும் கொண்டுட்டு தான் நம்மளால போக முடியும். டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க வந்துட்டு. அதனால் வந்து கொண்டோன்னா 1 நிமிஷத்தில் நம்ம வந்து அங்கே போய் கொண்டுடலாம். கரெக்டாக என் பாயிண்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னா வந்து அவன் வாய் தாங்க, வாயிலே ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஷட்டரை தேடணும். ஷட்டரில் தான் நம்மளுக்கு வந்து ப்ளையர்ஸ் கிடைக்கும். ப்ளையர்ஸை வச்சு தான் நம்மளால் வந்து போய் பண்ண முடியும். ப்ளையர்ஸில் தான் நம்ம வந்து எடுத்து அந்த காரை யூஸ் பண்ணலான்னு சொன்னல, காரை யூஸ் பண்ணி ஓட்டணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் வந்து நீங்கள் ஓட்டிடுங்க சீக்கிரமாக, ஓட்டினா தான் நம்மளால முடியும். இங்கே பெட்ரோல் கேன் எடுத்து தூக்கிசில்ல, அதுதாங்க இருந்துச்சு. சரி இப்போ போகலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கனால ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டேன். எப்படி இல்லை புகை வருது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். அவனை ஏற்றிட்டு இருக்கேன். ஐயோ இங்கேயே போயிடுச்சுன்னா 1 மினிட் போயிடும் போலையே. என்னங்க சரியோ, எப்படியாவது அங்கே இந்த காரை வச்சு தாங்க நம்மளால உடைக்க முடியும், வேறு வழியில். பேசாமல் இவனை ஷூட் பண்ணிட்டு போயிடலாமா, எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். இந்த நம்ம பண்ணுறோம்ல, நான் நினச்சேங்க எந்திரிச்சிருவான்னு. திரும்ப வாயிலே அடிவாங்களா, தேவை தாண்ட உனக்கலாம். ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. நானே வந்து ட்ரைலாம் நிறைய டைம் பண்ணியிருப்பேன். அதில் வந்து இவன் இந்த கார் ஓட்டும் போது நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். வந்து இவனை ஷூட் பண்ண போனதுனால பிடிச்சிட்டாங்க என்னைய கார் ஓட்டும் போது. அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படியாவது வந்து அவனை வந்து கொன்னுட்டே நீங்கள் வந்து போயிடலாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இங்கே வந்து வேலையே இருக்குது. அப்புறம் அன்சைடும் எதுக்கும் உடச்சி வைக்கலாம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளையர்ஸ் எடுத்துகிட்டு வந்து தான் உங்களால் வந்து மிச்ச வேலை அந்த உடச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து ப்ளையர்ஸ் தான் பெரிய விஷயமே. இப்போ வந்து திரும்பவும் வந்து மேலே போய் நம்ம வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, ஒயர் அடின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே மேலே இருக்க அந்த கேமராவாக என்னன்னு தெரியல, அது உடஞ்சி வந்து உள்ளே போய் இந்த கிராக்கடு ஃப்ளோரை வந்து உடச்சிரும். வந்து இப்போ நம்ம தேடணும், வேறு எதுவும் இல்லைங்க. அந்த கேஜ் கீ எங்கே போய் கேஜ் கீ வச்சுருக்கான் பாருங்கள்.
இந்த கேஜ் கீ கிடச்சிச்சு. அவனாலையும் வந்து இந்த நம்ம லேடரை தள்ளினா தான் நம்மளால் மேலே போக முடியும். சீக்கிரமாக எடுத்து இந்த லேடர்லாம் ஏறி வெளியே போயிடுங்க, இல்லாட்டி அவனும் அந்த ஓட்டை வெளியே நுழைஞ்சு ஓடி வந்துடுவான். நிறைய நீங்கள் வந்து ஓடிடுங்க. உங்களுக்கு வேணும் வந்து துரத்துற, நீங்கள் கொல்லாமல் அவனை வச்சுருந்தீங்க, இந்த டார்கெட் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு அந்த பெயிண்ட் பால் இல்லை அப்படின்னா அந்த 2 சைடும் உடச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து தப்பிக்க முடியும் அவன்கிட்ட வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு. நான் வந்து அவனை கொண்டுட்டு தான் நான் வந்து நிறைய வேலை பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு சைடே நான் உடச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஈஸி தான் இந்த வழியாக போகிறதுக்கு. அப்புறம் நிறைய டோர்ஸ் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நியர்பை தான் இருக்கும், அந்த வேன் கிட்ட தான் இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம கார் கண்ணிலே தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த வழியாக இப்போ கீழே இறங்கி போனோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வெறும் நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டோன்னா அவங்களே இந்த கேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு சார்லியை காப்பாற்றிடலாம். இப்போ நம்ம சார்லி அவனுக்காண்டியே நீங்கள் வந்து ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அவள் தாங்க நம்ம தப்பிக்க போகிறோம். இப்போ அவன் வேனுக்குள்ளே போய் ஏறிட்டோம் அப்படின்னா வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாம். ஒரு தடவை அவனை எதுக்கும் கொண்டுடலாங்க நம்ம ஆசைக்காண்டி. ஏன்னா வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க நம்மளை. இப்போ பார்த்தாலும் எந்திரிச்சு 1 மினிட்குள்ளேயே வந்துடுவான் போல். சீக்கிரமாக வந்துட்டான், திரும்பவும் வாயிலே அடி வாங்குறாங்க. இப்போ நம்ம ஆசையெல்லாம் தீர்த்துட்டு போகலாம். எவ்வளோ கலர் வாங்கி வச்சுருக்கான் பாருங்கள். இந்த தடவை வந்து மூக்கிலேயே சுட்டுறலாம்னு. சரி, ஓகே, அதுதான் முடிஞ்சிருச்சு நம்ம வேலை. இதுக்கு மேலே வந்து நெய்பர்ஹுட்டுக்கு போனால் மட்டுமே போதும். அவங்களே வந்து கேஜ் வச்சு அந்த கேஜ் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க, எஸ்கேப் முடிச்சாச்சு. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு சார்லியை காப்பாற்றினது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்லாம் வேணும் அப்படின்னா இந்த லைக் டார்கெட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு Chapter 2 போடுறேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு சார்லியை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாவங்க, அவன் எப்படி கழுத்து வந்து மடங்கியே வச்சனால அவன் கழுத்து வலிக்குது. இத்தனைக்கும் நம்ம காப்பாற்றினால நம்மளுக்காண்டி ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குதிச்சிடலாம், அன்றைக்கி நம்மளும் அவனோட சேர்த்து போயிடுவோம். சரி, அவன் டோர் ஓப்பன் ஆகியே போயிட்டுருக்கான், அதை கூட கவனிக்காமல். சரி, நம்ம சார்லி நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறான், என்னன்னு தெரில, எதுவும் கிளாப் பண்ணுறான் பாருங்கள். ஏன்னா நம்ம காப்பாற்றிட்டோம்ல. அப்புறம் எதுவும் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கள்ல, இதுதாங்க. எதுக்கு இந்த மிக்ஸி ஜாராக இருக்கும்? சரி, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருக்கானே, சரி வச்சுப்போம், நம்மளுக்கு என்ன ரீசனாக இருந்தால் என்ன. சரி, அவ்வளோதாங்க, கேம் கம்ப்ளீட்டட். டு பி கண்டினியூடு. நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் ப்ளே வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லவ் யூ, பாய்.